அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியில் போலீசாரின் வாகனத்தை முற்றுகையிட்டு போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாசிவம். அவரிடம் பேசலாம். வணக்கம் சதாசிவம், எதற்காக இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? வணக்கம் ஹரிதா. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்துள்ள கணபதி காட்டூர் என்ற இடத்தில் மாதேஸ்வரன் என்பவருக்கு சொந்தமான எலும்பு குடோன் செயல்பட்டு வருகிறது. இந்த எலும்பு குடோனில் இருந்து வெளியேறும் துர்நாற்றம் சுகாதார சீர்கேட்டை விளைவித்து பொதுமக்களை பாதிப்படைய செய்வதாகவும், தங்கள் பகுதியில் எலும்பு குடோன் இருக்கக்கூடாது, இதனை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் தெரிவித்தும் அரசு எவ்வித நடவடிக்கை எடுக்கவும் இல்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் இன்று அந்தியூர் ஈரோடு மெயின் ரோட்டில் முருகன் கிணறு என்ற இடத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு வந்த போலீசாரின் வாகனம் மறியலில் ஈடுபட்ட ஒரு நபர் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இந்த ஆத்திரத்தில் மறியலில் ஈடுபட்டவர்கள் போலீசாரின் வாகனத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து விரட்டி அடித்தனர். இதனால் அப்பகுதியில் ஒரு கடுமையான பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. ஹரிதா.